இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடெக்ஸ் பி செயற்கைக்கோள்களை இணைக்கும் பணியை வருகிற 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கடந்த 30ஆம் தேதி இஸ்ரோ விண்ணில் 2 விண்கலன்களை செலுத்தியிருந்தது, ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடெக்ஸ் பி. விண்வெளியில் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கான விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அமைப்பதற்கான அடித்தள திட்டமாக பார்க்கப்படக்கூடிய அந்த டாக்கிங் முறையில் 2 விண்கலன்களை இணைக்கக்கூடிய அந்த பணிக்காக ஸ்பேடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடெக்ஸ் பி என 2 விண்கலன்கள் விண்ணில் நிறுத்தப்பட்டது. சுமார் புவியிலிருந்து 356 கிலோமீட்டருக்கு மேல் புவியினுடைய தாழ்வட்ட பாதையில் 2 விண்கலன்களும் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. 2 விண்கலன்களிலும், அதாவது ஸ்பேடெக்ஸ் ஏ விண்கலனை ஸ்பேடெக்ஸ் பி துரத்தி சென்று அதனுடன் இணைக்கக்கூடிய அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். 2 விண்கலன்களுமே சுமார் 28,000 கிலோமீட்டருக்கு மேலாக அதனுடைய வேகத்தில் புவியை சுற்றிக் கொண்டே இருக்கும். இந்த வேகத்தில் சுற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவற்றை இணைக்கக்கூடிய பணிகளை டாக்கிங் என்று சொல்வார்கள். இந்த டாக்கிங் செய்யக்கூடிய பணிகள் ஏற்கனவே இஸ்ரோவினுடைய திட்டமிட்டபடி 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்திருந்தது. ஆனால் டாக்கிங்கில் இன்னும் சில நாட்கள் தேவைப்படும். அதனுடைய திசைவேக மாறுபாடு ஏற்படுத்துவதற்கான தேவை எழுந்துள்ளதாகவும் இஸ்ரோ தற்போது அந்த தகவலை தெரிந்திருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி ஏ மற்றும் பி 2 விண்கலன்களும் இணையக்கூடிய அந்த பணிகள் நடைபெறும் எனவும் இஸ்ரோ தரப்பில் அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த டாக்கிங் முறை வெற்றிகரமாக செயல்பட்டால் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது, 2035 விண்வெளியில் இந்தியாவிற்கான சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைப்பது உள்ளிட்ட கனவுகளுக்கான முதல் படிக்கட்டாக இது அமையும். நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு.